உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜோதிடர் வித்யா கார்த்திக். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு நம்மளுக்கு வேணும். அப்படின்னா வருட கிரகங்கள் போல இந்த ஆகஸ்ட் மாசம் எல்லா கிரகங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பயிற்சி ஆகிட்டு இருக்க காலகட்டமா இருக்கு. எப்பயுமே ராகு வருட கிரகங்களான உங்களுக்கு தெரியும், ராகு, கேது, சனி, குரு, இவங்க 4 பேருமே வருட கிரகம்னு சொல்லுவோம். இவங்க பக்கத்துல டிரான்சிட் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரு ஆனாருன்னா அடுத்து சனி ஆவாரு, சனி ஆறுனா அடுத்து ராகு ஆவாரு. இந்த மாதிரி மாதத்திற்குள் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாமே அடுத்தடுத்து நேர்கதியாவோ வக்ரகதியாகவோ இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயோ சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாதம் எது அப்படின்னா இந்த 12 மாதங்கள்ல ஆகஸ்ட் மாதம் தான். இந்த ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா, சனி இப்பொழுது வருட கிரகமான சனி இப்பொழுது வக்ர நிலையில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார், மேல் நோக்கி போராட்டத்தில் இருக்காரு. இந்த பக்கம் மீனத்தில் ராகு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் 2 விதமா பிரியுது. முதல் 15 நாள் சூரியன் கடகத்தில், அடுத்த 15 நாள் சூரியன் சிம்மத்தில். இப்ப இருவேறு விதமான பலன்கள், அதாவது முதல் 15 நாள் உங்களுக்கு ஒரு விதமான பலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, அடுத்த 15 நாள் உங்களுக்கு வேற விதமான பலன்கள் கொடுக்க போகுது. சரி, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாசம் இருக்கு. குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து லக்னாதிபதி ராசியாதிபதி போய் உட்கார்ந்து இருக்காங்க. மிகச்சிறந்த யோகமான காலகட்டம். சும்மா சொல்லக்கூடாது, மேஷராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் தான், வேற எதுவுமே இல்லை இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த குருமங்கள யோகம் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு முதலில் ஒரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குருதான் திருமணத்திற்கு காரகன் இல்லையா, செவ்வாய் தான் மங்களக்காரகன். சோ இருவரும் சேர்ந்து இருக்கும் போது மேசராசிக்காரங்க யாரெல்லாம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, யாரெல்லாம் பொண்ணு பார்க்கல, இந்த 90s கிட்ஸ் தான் யாரெல்லாம் எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு எதுவுமே அமைய மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கூடி வருவதற்கான காலம் நெருங்கி விட்டது. மேசராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான காலம் வருது. இந்த குருதாங்க புத்திரக்காரகன். சோ யாரெல்லாம் குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமா பெத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த அற்புத காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழப்போகிறது. இந்த முதல் 15 நாள் அப்படின்றது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சூரியன் கடகத்தில் இருப்பார். அப்போ உங்க 4ஆம் வீட்டில் சூரியன் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் அம்மா அப்பாவோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். நீங்க அம்மா அப்பாவாக இருந்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஹெல்த்ல நீங்க ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களோட டாக்குமெண்ட் இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட டாக்குமெண்ட்டை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போங்க. இல்லைன்னா திரும்ப தேவையற்ற வீண் அலைச்சல் கொடுக்குற மாதிரியான சூழல் நடக்கும். ஆதார் கார்டு எடுத்துட்டு போனா பேன் கார்டு இல்லம்பாங்க, பேன் கார்டு எடுத்துட்டு போனா செக் புக் இல்லம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய டாக்குமெண்ட்ல கண்டிப்பா ஒரு தெளிவான நிலையில் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. யாரெல்லாம் வண்டி வாகனத்துல போறீங்களோ தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க, ஹெல்மெட் போடாம வண்டிக்கு போகாதீங்க. கண்டிப்பா போலீஸ்காரர்கிட்ட மாட்டுவீங்க. என்ன மேடம் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா பயம்லாம் கிடையாது. கிரகங்கள் உங்களை அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய காலகட்டமா தான் ஆகஸ்ட் முதல் 15 தேதி இருக்கு. அடுத்த 15 தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான காலகட்டம். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 5க்கு உடையவன். 5 யாரு அப்படின்னாலே 5 நாளே ஒரு லவ், 5 நாளே ரொமான்டிக், 5 நாளே சுத்துறது, 5 நாளே ஆன்மீகம், 5 நாளே சந்தோஷம், 5 நாளே புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. யாரெல்லாம் ஒரு சின்னதா ஒரு டிராவல் பண்ணலாம், எப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸா போயிட்டு வரலாம் நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாமான ஒரு வழி பிறக்க போகுது. யாரெல்லாம் என் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன், எனக்கு டைமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மேசராசிக்காரர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்அப் கண்டிப்பா பண்ண போறீங்க. யாரெல்லாம் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ இல்லத்தரசிகளோ அவங்க போய் அப்பா அம்மாவை பார்த்து ஒரு கொஞ்சி குழாவிட்டு வர்றதுக்கான நேரம் கூடி வரப்போது. இல்ல மேசராசி பிள்ளைங்க அப்பா அம்மாவோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவதற்கான காலம் கூடி வருது. அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஒரு மாதிரிங்க என்னங்க வாழ்க்கை ஏதோ போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருக்கும் காதல் இனிக்க போகிறது. கண்டிப்பா மேசராசிக்காரங்க ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு இல்லற வாழ்க்கை வாழ போறீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு கிரியேட் ஆகி வருது, கூடி வருது. கண்டிப்பா வண்டி வாகனங்களில் வித்தைகள் கூடவே கூடாது. சாப்பாடு விஷயம் கண்டிப்பா உங்க உடம்ப பாத்துக்கணும். தலைக்கு மேல இருந்த செவ்வாய் கொஞ்சம் தள்ளி இப்ப 2ஆம் இடத்துல இருக்கார்.
இந்த 2ஆம் இடம் அப்படின்றது பணவரவை கிரியேட் பண்றதுக்கான ஒரு காலகட்டம். மேஷராசிக்காரங்க எங்கெல்லாம் வந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம். யார்ட்டையாவது கொடுத்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்டை கொடுக்குறேன், இந்த தரேன் தரமாட்டேங்கிறேன் அப்படின்னா இந்த தடவை கேட்டு பாருங்க. ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பணம் மட்டும் கிடையாது, நீங்க இழந்த சொத்து, யாரெல்லாம் எனக்கு சொத்து கிடைக்கணும், என்னுடைய பங்கு கிடைக்கணும், எங்க அம்மா வீட்டு பங்கு கிடைக்கணும், என்னுடைய மாமியார் வீட்டு பங்கு கிடைக்கணும், யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாம் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான நேரம் இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கு மேஷராசினியர்களுக்கு. மேஷராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மிக சூப்பரான படிக்க போறாங்க. நீங்க ஆசைப்பட்ட படிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. படிப்பை விரும்பி படிக்க போறாங்க. யாரெல்லாம் மேஷராசி பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்து படிக்கவே மாட்டேங்கிறான் என் புள்ள அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தீங்களோ அந்த கவலை எல்லாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் தவிடுபடியாக போது. பிள்ளைங்கள் பொறுப்பை உணர்ந்து படிக்க போறாங்க. ஏன்னா குரு தான் பொறுப்புக்கான பிளானட். அவரோட இந்த செவ்வாய் சேரும் போது என்ன ஆக போகுது அப்படின்னா பொறுப்பு அதிகரிக்கும். வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரருக்கு பொறுப்பு அதிகம். நம்ம வீட்டுக்காரர் இவ்வளவு பொறுப்பா இருக்காரு அப்படின்னு இல்லத்தரசிகள் எல்லாம் பூரிக்க போறீங்க. மேசராசி இல்லத்தரசிகள் மிகச்சிறந்த சந்தோஷமான ஒரு அனுகூலமான சூழல் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வந்து பிரிந்திருந்த தம்பதிகள், நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போறேன், நான் மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மேஷராசி தம்பதியர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வடிகால இந்த மாசம் இருக்க போகுது. சந்தோஷம் ஆனந்தம் மட்டுமே கைகூடி வர போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. இந்த 2 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். 3வது உங்களுடைய டாக்குமெண்ட் அப்படின்றத வச்சுட்டு எங்கேயாவது தேடுற மாதிரியான சூழல் கிரியேட் ஆயிடும். அதனால டாக்குமெண்ட்டை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகத்தோடு உங்களுடைய ராசியாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி முழு சுபரான குருவோடு அமர்ந்து மிகச்சிறந்த யோகத்தை இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா கொடுக்குறாரு. கடைசி 5 நாள், கடைசி 4 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய், மிதுனத்தில் செவ்வாய் 29ஆம் தேதிக்கு அப்புறம் தான் போறாரு. ஓகேவா? அப்ப செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்றது முயற்சிகள் பலித்தமாகும். நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த முயற்சிகள் பலித்தமாகும். முயற்சிகள் வந்து கைகூடுவதற்கான காலம் கூடி வரும். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அப்ரஸல் கிடைக்கல, கண்டிப்பா கிடைக்கும். என்ன டீம் லீடர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் உறுதி. நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட்ச் செல்லு நின்று போறதுக்கான நேரம், யாருக்கெல்லாம் கடிகாரம் நின்று போகுது, என்னுடைய கை கடிகாரம் நின்று போயிடும், வீட்டுல வந்து லைட்டு திடீர்னு வந்து நின்று போயிடும், இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா அதை பார்த்து மாத்துங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. சரியா? அதனால மேஷராசிக்காரங்க வீட்டுல எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் பழுது பார்ப்பதற்கான நேரம் கூடி வருது. சில பேர் ஃப்ரிட்ஜ் மாத்த நினைப்பாங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் மாத்துவாங்க. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு இருப்பாங்க, வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் வாங்குவதற்கான நேரம் இருக்கு. உங்களுடைய எலக்ட்ரானிக் பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு விரயமோ இல்ல சுப செலவுகளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகச்சிறந்த பலன் 90 விழுக்காடு உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி.